ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 7.2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 7.2ல ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம், நல்லா கவனிங்க. இந்த டயக்ராம் எதுவும் பார்க்க வேணாம், கச்சாமுச்சான் இருக்கு. இந்த டயக்ராம் எதுவும் பார்க்க வேண்டாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க, சரியா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினை மட்டும் நல்லா கவனிங்க. A 14 meter deep well with a inner diameter 10 centimeter 10 meter is dug. நல்லா கவனிங்க, இது வரைக்கும் படிச்சிருக்கோம், சரியா? இப்போ கொஸ்டினை நல்லா கவனிங்க. 14 மீட்டர் டீப், டீப்னா ஒரு 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 ஏர்த் இருக்கு, அதுக்குள்ளார, சரியா? இதான் ஏர்த்னு வச்சுக்கோங்க. இப்படி டீப் உள்ளார நோண்டுறாங்க, டீப். வெல்லுன்னா கிணறு, ஓகேவா? 14 மீட்டர் டீப்ல ஒரு கிணறு நோண்டுறாங்க, அதோட இன்னர் டயாமீட்டர் 10 மீட்டரா. இங்க பாருங்க, கிணறு இப்படிதானே இருக்கும், இப்படிதானே இருக்கும் கிணறு. ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. ஸோ அப்போ 14 மீட்டர் டீப் அப்படின்னா இதோட ஹைட்டு 14 மீட்டரா, ரைட்டா? இப்படிதானே ஒரு கிணறு இருக்கும், இங்கதான் நீங்க தண்ணி ஸ்டோர் பண்ணுவீங்க, ஆமாவா? சோ அப்போ இதோட டயாமீட்டர், டயாமீட்டர் நல்லா கவனிக்கணும். டயாமீட்டர்னா ஃபுல்லா, அதாவது இங்க இருந்து இங்க டயாமீட்டர்னா ஃபுல்லா. இதோட டயாமீட்டர் எனக்கு என்னது? 10 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர், ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க? இஸ் டக், சரியா? நோண்டுறாங்க. ஸோ இங்க மண்ணு தான் இருக்கும், அந்த மண்ணை தான் தோண்டி 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 எடுத்து வெளியே போடுறாங்க. அப்ப மண் இருக்கும் இல்லையா? ஸோ உள்ளார இருக்க மண்ணை எடுத்து வெளியே போடுறாங்க. இப்போ அடுத்தது the earth taken out. earthனா மண்ணு தான். the earth taken out, வெளியே போட்டாங்க இல்லையா? அந்த மண்ணை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதை என்ன பண்ணுவாங்க? ஈவன்லி, சமமா ஸ்ப்ரெட் ஆல் அரவுண்ட் த வெல் டு ஃபார்ம் an embankment. எம்பேங்க்மெண்ட்னா இதுதான் கண்ணா, எம்பேங்க்மெண்ட். இந்த டயக்ராம் நல்லா கவனிங்க. எம்பேங்க்மெண்ட் பாருங்க, மண்ணால கட்டியிருக்காங்க பாருங்க, இதுக்கு பேர் தான் எம்பேங்க்மெண்ட். இந்த மண்ணுக்கு எங்க போவாங்க? அவங்க தோண்ட தோண்ட ஒரு மண்ணு கிடைச்சது இல்லையா? ஸோ அதுதான் இது. ஸோ இது என்ன ஷேப்ல இருக்கு பாருங்களேன், அதோ இந்த பார்ட் மட்டும் பாருங்களேன். இங்க ஒரு சர்க்கிள், இங்க ஒரு சர்க்கிள், ஹாலோ சிலிண்டர் ஷேப்ல இருக்கா பாருங்க. அதை தான் இங்க தனியா எடுத்து எழுதியிருக்கேன், வரைஞ்சிருக்கேன். இப்படி இருக்கா? ஸோ இந்த மண்ணுல தான் இதை கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல இருந்த மண்ணை வச்சுதான் இதையவே கட்டியிருக்காங்க. அப்ப இதோட வால்யூமும் சேமா, ஒத்துக்கிறீங்களா? இங்க இருந்த மண்ணை வச்சுதான் இதை கட்டியிருக்காங்க. அப்ப ரெண்டுமே சேமா தானே இருக்க முடியும். இங்க இருக்கிற மண் எக்ஸாக்டா எடுத்து இங்க கட்டியிருக்காங்க. அப்போ வால்யூம் ஆஃப் வெல், கிணறு, இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் எம்பேங்க்மெண்ட். ஒத்துக்கிறீங்களா? எம்பேங்க்மெண்ட்னா மேல ஒரு திட்டு, ஓகேவா? நாம யாரும் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு கட்டுவாங்க, ரைட்? இது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சரி சார். இப்போ நல்லா கவனிங்க, வித்தோட இது கொடுத்துருக்காங்க. வித்து, இதுதான் வித்து. இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் வித்து. ஸோ இந்த டாப் வியூல பாருங்க, இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இந்த இடம் தான் வித்து. டாப் வியூ மேல இருந்து பாத்தீங்கன்னா இருக்கும், இந்த இடம் தான் வித்து, சரியா? ஸோ வித் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர். வித் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர். சரி, ரைட். இங்க எழுதிக்கலாமா? width is equal to 5 மீட்டர். சரி, ரைட். இப்ப என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி எம்பேங்க்மெண்ட். பாருங்க, இந்த டயக்ராமை தான் நான் இங்க டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல வரைஞ்சிருக்கேன். ஒரு கிணறு, கிணறுக்கு மேல எம்பேங்க்மெண்ட், சரியா? இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? இந்த எம்பேங்க்மெண்டோட ஹைட் கேக்குறாங்க, சரியா? சோ இப்ப இது h1 வச்சுக்கிட்டா இது h2, ஆமாவா? சிலிண்டரோட ஹைட்டை h1 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இது h2, ரைட்டா? இப்ப இந்த எம்பேங்க்மெண்டோட ஹைட் தான் அவங்க கேக்குறாங்க சாமி. இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த வெல் என்ன ஷேப்ல இருக்கு காட்டுறேன். இந்த வெல், கிணறு என்ன ஷேப்ல இருக்கு? பார்த்தோன்னே சொல்லிடலாம், சிலிண்டர் ஷேப்ல இருக்கு அப்படின்ட்டு, ஆமாவா? சிலிண்டர் ஷேப்ல இருக்கு, ரைட்? சிலிண்டர் ஷேப்ல இருக்குன்னா அதோட வால்யூமோட ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா என்ன? மறக்கவே கூடாது, பை ஆர் ஸ்கொயர் ஹெச்.
ரைட்டா? இதுதான் வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர். ஸோ இதுல ஆர் நமக்கு தெரியுமா? ஸோ இந்த டயக்ராம் பாருங்க. ஆர் நமக்கு தெரியுமா? தெரியாது. என்னதான் தெரியும்? டி தான் தெரியும். ஸோ டி அப்படின்றது 10 அப்படின்னா ஆர் அப்படின்றது டி பை 2. ஸோ அப்போ 10 by 2 அப்போ 5. ஆமாவா? ஸோ அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர். அடுத்தது ஹைட் தெரியுமா? ஆமா, h1 வச்சிருக்கோம். சிலிண்டரோட ஹைட் h1 அப்படின்னு நாம தான் வச்சிருக்கோம். ஸோ ஹைட் என்னது? 14 மீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ ஆரும் தெரியும், h1ம் தெரியும். அடுத்தது இந்த வால்யூம் ஆஃப் எம்பேங்க்மெண்ட்டுக்கு போங்க. இதோட ஃபார்முலா என்ன சாமி? நல்லா கவனிங்க. சேம் அதே தான், பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ஏ தான். ஆனா ஒரு சின்ன இது வருது, ஒரு சின்ன வேரியேஷன் மட்டும்தான். இந்த மாதிரி ஹாலோ சிலிண்டர் இருக்கு இல்லையா, இதுக்கு 2 வரும். டாப் வியூல இருந்து பார்க்கும்போது மேல சர்க்கிள் இருக்கா, இதுல உள்ளுக்குள்ளார இருக்கிற இடத்துக்கு பேரு ஸ்மால் ஆர், இன்டர்னல் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே இருக்க இடத்துக்கு பேரு கேபிட்டல் ஆர். ஓகேவா? எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க மட்டும்தான் மாறும். பாருங்களேன், பையு ஹெச் அப்படியே தான் வரும். ஆர் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி இங்க நடுவுல மைனஸ் வரும். உங்க ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறங்காட்டி சொல்றேன். சரியா? அதே மாதிரி வால்யூமை பொறுத்த வரைக்கும் சாமி, ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஸ்கொயர் போடணும்னு சொல்லியிருந்தேன். ஸ்கொயர்னு வந்தாலே நம்ம ஏரியான்னு எடுத்துக்கணும். அதே போல வால்யூம்னு வந்தாலே கியூபிக் யூனிட், கியூப் போடணும். ரைட்டா? இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். யூனிட்ல நிறைய பேர் தப்பு பண்ணி அதுக்கு மார்க் ஒரு மார்க் கண்டிப்பா குறைப்பாங்க. ஓகேவா? கியூபிக் யூனிட். இப்போ இந்த ஃபார்முலாஸ் புரியுதா? சரி, ரைட்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம கிட்ட சிலிண்டருக்கு எனக்கு ஸ்மால் ஆர் தெரியும். ஆமாவா? இன்டர்னல் ரேடியஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஐ மீன் இன்டர்னல் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ரேடியஸ் கண்டுபிடிச்சேன். ஆமாவா? பட் ஆனால் இங்க எதுவுமே கொடுக்கல பாருங்களேன். இதுல இந்த இடத்துல சொல்றேன் பாருங்க. இன்டர்னல் ரேடியஸ் டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்க. நான் அதை வச்சு ரேடியஸ் 5ன்னு சொல்லிட்டேன். அதே போல இங்க 5ன்னா இங்கேயும் 5 தான், இங்க 5ன்னா இங்கேயும் 5 தான். அப்ப எம்பேங்க்மெண்ட்ல ஸ்மால் ஆர் 5 ஒத்துக்கிறீங்களா? எம்பேங்க்மெண்ட்ல ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ரைட்டு. H2 எம்பேங்க்மெண்ட்டோட ஹைட் என்னன்னு கொடுத்துருக்கேன்? H2ன்னு நானே வச்சிருக்கேன். ஸோ H2 தான் நான் கண்டே பிடிக்கணும். ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் இப்போ இந்த இடத்துல எனக்கு கேபிட்டல் ஆர் தேவை. ஸோ கேபிட்டல் ஆருக்கு நான் என்ன பண்றது? எனக்கு அவங்க எம்பேங்க்மெண்ட்டோட வித்து கொடுத்துருக்காங்க சாமி. நல்லா கவனிங்க. width is equal to 5 சென்டிமீட்டர். நல்லா கவனி ராஜா, நல்லா கவனிங்க. இந்த டயக்ராம் நல்லா கவனிங்க. இது எனக்கு ஸ்மால் ஆர், இங்கிருந்து இங்க கேபிட்டல் ஆர். எனக்கு தெரிய வேண்டியது இந்த பார்ட் மட்டும்தான் தெரியணும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன தெரியுமா சாமி ஃபார்முலா? இதுதான் வித்து, இதுதான் வித். சரியா? ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலான்னு சொல்றேன். width is equal to capital R minus small r. இதுதான் வித்தோட ஃபார்முலா. வித்தோட ஃபார்முலா என்ன? கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். நமக்கு ஸ்மால் ஆர் ஆல்ரெடி தெரியும் 5ன்ட்டு. ஸோ இங்க ஒரு 5 இருக்கு. இந்த -5 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா +5. ஸோ அப்போ கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 10. ஓ மீட்டரா? எல்லா இடத்துலயும் சென்டிமீட்டர்னு போட்டிருக்கேனா? இல்ல மீட்டர். யூனிட் மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்து போட்டிருக்கேனா? பாருங்க, நானே தப்பா போட்டிருக்கேன். சென்டிமீட்டர்னு போட்டிருக்கேன், பார்க்கல. சரியா? ஸோ யூனிட் மட்டும் கரெக்டா போடும். இப்போ கேபிட்டல் ஆரும் தெரிஞ்சு போச்சு, ஸ்மால் ஆரும் தெரிஞ்சு போச்சு, H1ம் தெரிஞ்சு போச்சு. நான் கண்டுபிடிக்க வேண்டியது H2 மட்டும்தான். சார் இப்போதைக்கு என்ன ஷேர் பண்றது? கொஸ்டினை படிக்கும் போதே நான் ஃபர்ஸ்டே ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன்? வால்யூம் ஆஃப் வெல் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் எம்பேங்க்மெண்ட். இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொன்னேன். ஆமாவா? அதை இப்ப கொண்டு வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ வால்யூம் ஆஃப் வெல் அப்படின்றது சிலிண்டர் ஷேப்ல இருந்தது. வால்யூம் ஆஃப் எம்பேங்க்மெண்ட் அப்படின்றது ஹாலோ சிலிண்டர் ஷேப்ல இருந்தது. ஞாபகம் வச்சுக்கணும். ஷேப் ரெண்டும் வெவ்வேறுன்னா அதோட ஃபார்முலாஸும் மாறும். இதோட ஃபார்முலா என்னது?
பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு படிச்சோம். இதோட ஃபார்முலா என்னது? பை ஹெச் தான். ஆர்ல மட்டும் ஸ்கொயர் வரும், மைனஸ் வரும், 2 ஆர் வரும். ரைட்டா? ஸோ அப்ப இந்த பை கேன்சல். ஸ்மால் ஆரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். ஸ்மால் ஆரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். இங்க ஸ்மால் ஆரோட வேல்யூ 5, ஹைட் வந்து 14 அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். ஸோ அப்போ ஸ்மால் ஆர் வந்து 5 ஸ்கொயர்ல இருக்கு, h1 இது h2ன்னு வச்சிருந்தோம். ஸோ h1 வந்து 14 இஸ் ஈக்குவல் டு h2 தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ கேபிட்டல் ஆர் நான் இப்போ கண்டுபிடிச்சேன். எம்பேங்க்மெண்ட்டோட கேபிட்டல் ஆர் வந்து 10. ஸோ 10 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் வந்து 5 ஸ்கொயர். முடிஞ்சு போச்சாக்கண்ணா? ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 5 இன்ட்டு 5 இன்ட்டு 14 இங்க h2 இன்ட்டு இது எப்படி எழுதிக்கலாம்? 10 இன்ட்டு 10 100 மைனஸ் 5 இன்ட்டு 5 25. ஸோ அப்போ 5 இன்ட்டு 5 இன்ட்டு 4 14 h2 இன்ட்டு 75. ஸோ இந்த இன்டூல இருக்கிற 75 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போகுமா? is equal to h2. So 1 time 15 times. So 1 time 3 times. 14 3 4 times 12 மிச்சம் 2 பாயிண்ட் வச்சிங்கன்னா 0 6 18 again 2 ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. ஸோ 0 6 18 again 2. ஓ இது இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ h2 is equal to 14 by 3. So அப்போ h2 is equal to 4.666. So இது எப்படி நீங்க ஷார்டன் பண்ணுவீங்க? 4.6 the last digit 7 மாறிடும். ஓகேவா? ஸோ h2 is equal to எல்லாமே மீட்டர்ல இருக்கு. ஸோ அதனால நானும் மீட்டர்ல போடுவேன். கிளியரா இருக்கா சாமி? எனக்கு தெரிஞ்சு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு மண்ணில் எடுத்து தான் இங்க இருந்து எந்த மண்ணில் நான் எந்த மண்ணை எடுத்தனோ அதே மண்ணில் தான் நான் இந்த எம்பேங்க்மெண்ட்டை செஞ்சிருக்கேன். ஸோ அதனால அதோட வால்யூம்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா? ஸோ அதை மட்டும் கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு கமெண்ட்ல கிளியர் பண்றேன். சரியா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம்ல பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 7.2ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் பாருங்க, இதுதான் நம்மளோட சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ். சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் சிலிண்டர் ஷேப்ல இருக்கா? ரைட். இதோட டயாமீட்டர் என்னது? 20 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இங்க இருந்து இங்க டயாமீட்டர் 20 சென்டிமீட்டர். ரைட்டு. ஹேஸ் வாட்டர் டு அ ஹைட் ஆஃப் 9 சென்டிமீட்டர். தண்ணி எவ்வளோ இருக்கு? தண்ணி வந்து இங்க இருந்து இங்க 9 சென்டிமீட்டர் இருக்கு. சரி, ஓகே. இது ஃபர்ஸ்ட். ஓகேவா? அடுத்தது ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல். தான் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல். இது சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ், இது சிலிண்ட்ரிக்கல் மெட்டல். ரைட். ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர். இப்போ இதோட ரேடியஸே கொடுத்துட்டாங்க 5 சென்டிமீட்டர்னு. ரேடியஸே கொடுத்துட்டாங்க 5 சென்டிமீட்டர். இங்க டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் என்னது? டயாமீட்டரோட பாதி. அப்போ டயாமீட்டர் 20னா ரேடியஸ் 10. ரைட்டா? நமக்கு டயாமீட்டர் தேவையில்ல, ரேடியஸ் தான் தேவை சிலிண்டரை பொறுத்த வரைக்கும். ரைட். அடுத்தது இதோட ஹைட்டு 4 சென்டிமீட்டர். ஸோ இதோட ஹைட்டு 4 சென்டிமீட்டர். முடிஞ்சு போச்சா? இஸ் இம்மர்ஸ்ட் கம்ப்ளீட்லி. அதாவது இதுதான் இது. இந்த தண்ணியோட அளவு தான் இந்த தண்ணியோட அளவு. இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த மெட்டலை கொண்டு வந்து இந்த தண்ணிக்குள்ளார மூழ்கடிக்கிறேன், போடுறேன். சரியா? அப்போ இந்த அளவுல இருந்த தண்ணி எனக்கு டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆகுமா?
இன்க்ரீஸ் ஆகுமா? இந்த லெவல்ல இருந்த தண்ணி இப்போ இங்க வந்துருச்சு பாருங்க. இந்த பார்ட் தான் இன்க்ரீஸ் ஆன பார்ட். இது கிளியரா இருக்கா? புரியுதா? ஸோ அப்போ இங்கதான் தண்ணிக்குள்ளார நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இதை இம்மர்ஸ் பண்ணியிருக்கேன். இம்மர்ஸ்னா உள்ளார மூழ்கடிக்கிறது. இம்மர்ஸ் பண்ணிட்டேன். இம்மர்ஸ்ட் கம்ப்ளீட்லி. அப்ப டெஃபினட்டா இது இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆமாவா? தண்ணியோட அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பாருங்க, அந்த இன்க்ரீஸ் ஆனதுமே பாருங்களேன் சிலிண்டர் ஷேப்ல தான் இருக்கு. இதையும் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இன்க்ரீஸ் ஆனதுமே சிலிண்டரிக்கல் ஷேப்ல தான் இருக்கு. ஸோ இப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? கால்குலேட் த ரைஸ் ஆஃப் வாட்டர் இன் த கிளாஸ். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இங்க இருந்தது இங்க போயிடுச்சு, இங்க இருந்தது இங்க போயிடுச்சு. அதை நான் தனியா போட்டிருக்கேன். ஸோ அப்போ இதுதான் என்னோட ஹைட்டு. ஸோ அப்போ சிலிண்ட்ரிக்கலோட ஃபுல் டயாமீட்டர் 20, ரேடியஸ் 10. அப்போ இங்கேயும் ரேடியஸ் 10. ஆமாவா? அப்போ இங்கேயும் ரேடியஸ் 10. அப்போ இங்கேயும் ரேடியஸ் 10. ஓகேவா? சரி சாமி, இப்போ அடுத்து இம்பார்ட்டன்டான ஒரு மேட்டர் நீங்க தெரிஞ்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சாதான் இந்த சம்மையே ப்ரொசீட் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ட் என்ன? இம்பார்ட்டன்ட் இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னா, இதோட வால்யூமும் நீங்க உள்ளார போட்டீங்கல்ல ஒரு மெட்டலு, இதோட வால்யூமும் ஈக்குவலா இருக்கும். இது கிளியரா இருக்கா? நீங்க எவ்வளவு உள்ள இது போட்டதுனால தானே இந்த இன்க்ரீஸே நடந்திருக்கு. அப்போ இதோட வால்யூமும் என்னைக்கும் ஈக்குவலா தான் இருக்கும். இது என்னது? வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல். இதோட வால்யூம் ஆஃப் இன்க்ரீஸ்டு ஏரியா. இதுதானே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வால்யூம் ஆஃப் இன்க்ரீஸ்டு ஏரியா. இதோட வால்யூமும் என்னைக்கும் ஈக்குவலா தான் இருக்கும். ரெண்டுமே சிலிண்டர் ஷேப்ல தான் இருக்கு. ஸோ யூ நீட் நாட் ஹேவ் டு வரி அபவுட் இட். ஸோ சிலிண்டரோட ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இங்கேயும் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ரெண்டுத்துக்குமே வெவ்வேறு ரேடியஸ், டெஃபினட்டா வெவ்வேறு ஹைட். ஆமாவா? சரி, இப்போ இதை நம்ம தனியா செக்ரிகேட் பண்ணி எழுதிக்கலாமா சாமி? ஸோ நல்லா கவனிங்க. சிலிண்ட்ரிக்கல் மெட்டல். சிலிண்ட்ரிக்கல் மெட்டல்ல உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும்? உங்களுக்கு ரேடியஸ் தெரியுமா? ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். அடுத்தது இதோட ஹைட் தெரியுமா? ஹைட் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். சரி, இப்போ சாமி இதுக்கு முன்னாடி இன்னொன்று ஒன்றே மட்டும் சொல்லிடுறேன். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, சார் இப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் இங்கே உள்ளார போட்டதுனால தானே சார் வாட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ சிலிண்ட்ரிக்கல் மெட்டலோட ஹைட்டு 4 சென்டிமீட்டர். அப்போ இது இன்க்ரீஸ் ஆன ஹைட்டு 4 சென்டிமீட்டர் தானே நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. ரெண்டும் ஈக்குவல் தானே அப்படின்னு டக்குன்னு போட்டுடலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். அதோட வால்யூம்ஸ் தான் ஈக்குவல். நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட்டாக்கன்னா அதோட வால்யூம் தான் ஈக்குவல், ஹைட்டு ஈக்குவல் கிடையாது. அப்படி நினைக்கலன்னா விட்டுருங்க. நினைக்கிறவங்களுக்கு இந்த பதில். சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சிலிண்ட்ரிக்கல் மெட்டலோட ஃபார்முலா, அது டீடைல்ஸ் நமக்கு என்ன தெரியும்? ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், ஹைட் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். இப்போ சிலிண்ட்ரிக்கல் மெட்டலோட வால்யூமோட ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இப்போ போட்டுடலாமா? ஸோ பை அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு ஆர் என்னது? 5 இன்ட்டு ஹெச் என்னது? 4. ஸோ அப்போ 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இது அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது வால்யூம் ஆஃப் இன்க்ரீஸ்ட் ஏரியா. வால்யூம் ஆஃப் இன்க்ரீஸ்ட் ஏரியா. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் இன்க்ரீஸ்ட் ஏரியா அப்படின்றது இந்த பார்ட் இதுதானே இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இதுவுமே சிலிண்டரிக்கல் ஷேப்ல தான் இருக்கு. இதோட டீடைல்ஸ் நமக்கு என்ன தெரியும்? ஆர் இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ ஹைட்டு நமக்கு தெரியாது. ஸோ இது H1 எடுத்துக்கோங்க, இது H2 எடுத்துக்கோங்க. அதை தான் நான் கண்டே பிடிக்கணும். ஆமாவா? ஸோ எனக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? பை அப்படியே வச்சுக்கோங்க. ஆர் என்னது? 10. ஸோ 10 ஸ்கொயர்
ஸோ இது எனக்கு தெரியாது, H2 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இது என்னோட H1, இது என்னோட H2. ஸோ அப்போ பை இன்ட்டு 10 இன்ட்டு 10 இன்ட்டு H2. ஸோ ஹிண்ட் நமக்கு என்ன தெரியும்? வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் இன்க்ரீஸ்ட் ஏரியா. ஆமாவா? ஸோ இப்போ அதை போட்டு இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட வேல்யூ இது, இதோட வேல்யூ இது, இது ரெண்டும் ஈக்குவல். சரியா? ஏரியா. ஸோ 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 4 is equal to 5 இன்ட்டு 10 இன்ட்டு 10 இன்ட்டு ஹெச். ஸோ இந்த பை கேன்சல். ஸோ இப்போ ஹெச்சை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. 5 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இது ரெண்டும் டிவிஷனில் மல்டிப்ளிகேஷனில் இருக்க 10 இன்ட்டு 10 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷனில் மாறிடும். ஸோ இது 1 டைம், இது 2 டைம், இது 1 டைம், இது 2 டைம், இது ஸோ இது 1 டைம், இது 2 டைம், இது 1 டைம், இது 1 டைம். ஸோ தென் H2 தானே இது. ஸோ H2. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சார் இந்த யூனிட் எப்படி சார் போட்டீங்க? தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். கொஸ்டினில் பாருங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சரியா? எல்லாமே பாருங்க சென்டிமீட்டரில் இருக்கு. ஒருவேளை அது மீட்டராக இருந்தால் நீங்கள் மீட்டர்னு போடணும். சரியா? ஸோ அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் என்னோட H2. கிளியரா இருக்கா கண்ணா? கிளியரா இருக்கா? ஸோ நான் ஒவ்வொரு டயக்ராமும் போட்டு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்டு தான் இந்த பார்ட். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கிளியரா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 7.2ல தேர்ட் சம் பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியான சம். இஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த கோனிக்கல் உடன் பீஸ், அதாவது கோனிக்கல் அப்படின்னா இதுதான் கோன் ஷேப்ல இருக்கா. ஸோ அது கோனிக்கல்னாலும் ஒண்ணுதான் கண்ணா. சரியா? கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ரைட்டு. இப்போ அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க? சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்னன்னா, இந்த கோனிக்கல் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கோனிக்கல் பாக்ஸ்ல கீழே இப்படி ஒரு ரவுண்ட் இருக்கு பாருங்க. இந்த ரவுண்டுக்கு பேரு தான் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஒரு வளையல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வளையல் எங்கெங்க போதோ அதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ். வளையல் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், நடுவுல இருக்க பார்ட்ல காலியா தான் இருக்கும். ஆமாவா? சோ அப்போ இங்க கீழே இருக்க இதுக்கு பேர் தான் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ். இப்ப அவங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் கோனிக்கல் உடன் பாக்ஸ். இப்ப இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கிறது என்ன ஷேப்ல கண்ணா இருக்கு? சர்க்கம்ஃபரன்ஸ்னாலே நீங்க கண்ணை மூடிட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்னு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பாருங்க, சர்க்கிள் ஷேப்ல இருக்கா. ஸோ இதுக்கு பேர் தான் சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன? 2πr. சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ஃபார்முலா இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வளையல் மாதிரி அவுட்டர் போர்ஷன் மட்டும் கன்சிடர் பண்றோம்னா அதை நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். உள்ளார இருக்கிற ஏரியாவையும், பிஸ்கெட் ரவுண்ட் ஷேப்ல இருக்க இந்த குட்டே பிஸ்கெட்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் ஏரியா. உள்ளார இருக்கிற இடத்தையும் சேர்த்து நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா ஏரியா. வெளியே இருக்க இடத்த மட்டும் கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போ நான் வெளியே இருக்கிற இடத்த மட்டும் தான் கன்சிடர் பண்ண போறேன். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 2πr. ரைட். இஸ் 484. So இப்ப சொல்யூஷன் போட்டு ஆன்சர் எழுத ஆரம்பிங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் அல்லது கோனிக்கல் உடன் கோனிக்கல் இஸ் ஈக்குவல் டு 2πr. ஸோ அதோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 484 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 22/7. பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ அப்போ 484 டிவிஷன்ல இருக்கிற 7 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற இந்த 2வும் 22வும் டிவிஷன்ல போயிடும். ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா இது 2 டைம்ஸ் 48 11 டேபிள்ல வராது, 44 தான் வரும். தட் இஸ் 4 டைம்ஸ் அண்ட் அகைன் கேரி ஆன் 4 போச்சுன்னா 4 டைம்ஸ். ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 22 டைம்ஸ். ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 11. ஸோ 11 இன்டூ 7 77. இங்க என்ன இருக்கு? சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ அப்போ சென்டிமீட்டர்னு போட்டுரு. ஸோ அப்போ இதோட ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சா? ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 77
சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம். ஸோ கோனிக்கலோட வால்யூம். வால்யூம் ஆஃப் கோன். வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இந்த 1/3 இல்ல வெறுமனே பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இருக்கு அப்படின்னா அது வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கும் போதே கம்பேர் பண்ணி படிங்க. அப்போதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதை தான் அவங்க கேட்கறாங்க. வால்யூம் ஆஃப் கோன் தான் நம்மள கேட்கறாங்க. ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட்டு 105. சரி, ஓகே. ஸோ அப்போ இங்க எழுதிக்கலாமா? ஹைட்டு 105 சென்டிமீட்டர். ஸோ எல்லாமே தெரியும், போட்டிங்கன்னா ஆன்சர். அப்போ 1/3 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 77 த ஹோல் ஸ்கொயர். ஆறுக்கு மேல ஸ்கொயர் இருக்கா? 77 த ஹோல் ஸ்கொயர். இதை இப்படி எழுதிக்கலாம். இல்லைன்னா இதே ஸ்டெப்ல 77 இன்ட்டு 77 அப்படின்னு போட்டுக்கலாம். ஹைட்டோட வேல்யூ 105. ஸோ இது 1 டைம், இது 11 டைம்ஸ். ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 35 டைம்ஸ். ஸோ அப்போ 22 இன்டூ 11 இன்டூ 77 இன்டூ 35. கணா பாருங்க, ரொம்ப சிம்பிள். மல்டிப்ளை பண்ணி போட்டீங்கன்னா ஆன்சர். பட் ஆனா எவ்வளோ டைம்ல போடுறீங்கிறது தான் மேட்டர்ஸ். ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ண ஆரம்பிப்போமா? ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 11 இன்டூ 77. ஸோ அப்போ 7777. ஸோ 748. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 847 ஆச்சு. கலர் மாத்திக்கலாம். 847. சிம்பிளா முடிஞ்சதா? ஸோ எப்படிலாம் ஈஸியா மல்டிப்ளை பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் பாருங்க. 35 இன்ட்டு 22. ஸோ 2 5s are 10, மிச்சம் 1. 2 3s are 6, 7. ஸோ 2 5s அகைன் அதே தான், 0 7. பார்த்தீங்களா? சிம்பிளா முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்தது இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 770. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? இதுவும் ஈஸி தான். டக்குன்னு முடிச்சிடலாம். 847 இன்ட்டு 77 மட்டும் போடுங்க. மிச்சம் இருக்க 0வை லாஸ்டா சேர்த்திக்கலாம். எப்படின்னு பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல 0வே நான் போடல. பாருங்க, 7 7s are 49, மிச்சம் 4. ரைட்டா? 7 4s are 28. 28 plus 4 32. ஸோ மிச்சம் 3. ஸோ அப்போ 8 7s are 56. 56 plus 3 59. ஸோ அப்போ அதே தான், இங்கே அதே தான் வரும். ரைட்? அப்போ அதை ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 9 1 2 1 5 6. ஆமாவா சாமி? ஸோ இப்போ நம்ம இந்த 0 போடல இல்லையா? ஸோ அந்த 0வை இங்க போட்டுக்குங்க, இங்க ஒரு 0 ஆட் பண்ணிக்கங்க. சிம்பிள். சரியா கண்ணா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 65219 ஸோ யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? சென்டிமீட்டர். இங்கதான் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? வால்யூம். வால்யூம்னாலே கியூபிக் யூனிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஏரியான்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்கொயர் போடணும். வால்யூம்னு கொடுத்துருந்தா கியூப் போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாகண்ணா? ரைட். ஸோ புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 7.2ல 4th சம் பார்க்க போறோம். கோனிக்கல் கண்டெய்னர். பாத்தீங்களா? கோனிக்கல் கண்டெய்னர் கோன் ஷேப்ல இருக்கா? இஸ் ஃபில்டு வித் பெட்ரோல். ஃபுல்லாவே பெட்ரோல் இருக்கு. ரைட்டா? ஃபுல்லா வலிய இருக்கு பெட்ரோல். வலிய பெட்ரோல் இருக்கு. ரைட்டாகனா? ஞாபகம் வச்சுக்க. ஸோ இப்போ இதோட ரேடியஸ் வந்து எனக்கு 10 மீட்டர். இங்கிட்ட இருந்து இங்க. ஸோ இதோட ரேடியஸ் எனக்கு 10 மீட்டர். அடுத்தது இதோட ஹைட் எனக்கு 15 மீட்டர். இதுதான் என்னோட ஹைட். ஸோ அப்போ இதோட ஹைட் எனக்கு 15 மீட்டர். ஸோ ரேடியஸும் தெரியும், ஹைட்டும் தெரியும். அப்போ உள்ளார எவ்வளவு பெட்ரோல் இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? வால்யூம் ஆஃப் கோன்
இது கோன் ஷேப்ல தானே இருக்கு. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு போன சம்ல தான் பார்த்தோம் 1/3 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ அப்போ 1/3 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 10, ஆர் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால 10 இன்ட்டு 10, ஹைட்டு 15. இதை அடிச்சு கொடுத்துக்கோங்க 5 டைம்ஸ். மிச்சம் என்ன இருக்கு 22 இன்ட்டு 10 இன்ட்டு 10 இன்ட்டு 5 டிவைடட் பை 7. ஸோ யூனிட் என்ன கொஸ்டின்ல மீட்டர் கொடுத்துருக்காங்க, வால்யூம்னு இருக்கிறதுனால கியூப். சரியா? ஸோ அப்போ மொத்தமா டோட்டல் பெட்ரோல் எவ்வளோ இருக்கு? டோட்டல் பெட்ரோல் இவ்வளோ இருக்கு. சரியாக்கண்ணா? சரி, இது வரைக்கும் தான் படிச்சோம். இஃப் த கண்டெய்னர் கேன் ரிலீஸ் அ பெட்ரோல் த்ரூ இட்ஸ் பாட்டம், இந்த இடத்துல இருந்து பெட்ரோல் வெளியே போகலாம். ஓகேவா? த்ரூ இட்ஸ் பாட்டம், இங்க இருந்து பெட்ரோல் வெளியே போகுது. அட் a rate of 25 cubic meter per minute. அவங்க என்ன சொல்றாங்க நல்லா கவனிங்க, இது நிறைய பேருக்கு புரியாம இருக்கலாம், நல்லா கவனிங்க. 25 மீட்டர் கியூப், அத கியூபிக் மீட்டர்னா இதுதான் அர்த்தம், கியூபிக் மீட்டர் பர் மினிட். இங்க நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷத்துக்கு அதால எவ்வளவு போக முடியும்? 25 மீட்டர் கியூப் போக முடியும் ஒரு நிமிஷத்துக்கு. இப்ப நம்ம கிட்ட எத்தனை மீட்டர் கியூப் இருக்கு? 22/7 இன்ட்டு 10 இன்ட்டு 10 இன்ட்டு 5 இருக்கு. ஸோ இதுக்கு எவ்வளவு மினிட் ஆகும்? இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். சிம்பிளா. சரிங்க, பாத்துரும். How many minutes the container will be emptied? அவ்வளவுதான். ஸோ இவ்வளவு போறதுக்கு 25 மீட்டர் கியூப் ஒரு நிமிஷத்துல வெளியே போயிடும். அப்ப எவ்வளவு நிமிஷத்துல வெளியே போகும்? இதான் நீ கண்டுபிடிக்கணும். புரியுதாங்கண்ணா? ஸோ ரவுண்ட் ஆஃப் ஆன்சர் தான் கேக்குறாங்க. இது கிளியரா இருக்கா? ரைட். இப்ப செம்ம கண்டுபிடிச்சிருவோமா? இது ரொம்ப சிம்பிள். இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்படி இங்க பாருங்க, இது வந்து மினிட்டு, இது வந்து வால்யூமு. ஆமாவா? ஸோ இப்ப இப்படி இருந்தா நம்ம என்ன தெரியுமா சாமி பண்ணணும்? இதையும் மல்டிப்ளை, இதையும் மல்டிப்ளை. இப்ப நல்லா கவனிங்க. 1 இன்ட்டு எனிதிங் அதே தானே. அப்ப 22/7 இன்ட்டு 10 இன்ட்டு 10 இன்ட்டு 5. ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஈக்குவல் டு இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 25 இன்ட்டு எக்ஸ். இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 25 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன்ல போகுமா? அப்போ 22 இன்ட்டு 10 இன்ட்டு 10 இன்ட்டு 5 டிவைடட் பை டிவிஷன்ல இங்க ஒரு 7 இருக்கு. இப்போ புதுசா 25ம் டிவிஷன்ல போய் உட்காந்துக்கும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். கேன்சல் பண்ணுங்க. ஸோ இது 1 டைம், இது 5 டைம்ஸ். ஸோ இது 1 டைம், இது 2 டைம்ஸ். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா மேல 440 டிவைடட் பை 7 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதுதான் எனக்கு, இந்த எக்ஸ் எந்த ரோல இருக்கு? மினிட் ரோல இருக்கா? அப்போ மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 440 பை 7. இப்படியே விட்டுறக்கூடாது. சரியா? இது எப்படி எழுதணும்னு சொல்லி தரேன். ரவுண்ட் ஆஃப் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தரேன். நல்லா கவனிங்க. ஜஸ்ட் நார்மல் டிவிஷன் தான் சாமி. 447. ஸோ அப்போ 7 6 are 42. இப்போ 2 0 2 14. ஸோ 6 இப்படி இருக்கா? ஸோ இந்த 62-ஐ இங்க போட்டுக்கங்க. கீழே இருக்கிற 6-ஐ மேல இருக்கிற 7-ஐ கீழே, இப்படி எழுதி மினிட்ஸ்ன்னு போடணும். ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ அப்போ ஆன்சர் கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ இது எப்படி எழுதணும் பாருங்க. ரவுண்ட் ஆஃப் வேல்யூ பாருங்க. 62க்கு அடுத்தது இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் போயிட்டு இருக்கு. அப்ப நான் இதை எப்படி எழுதிப்பேன்? 63 மினிட்ஸ் அப்படின்னு போட்டுப்பேன். கிளியரா இருக்காக்கண்ணா? ஸோ இது 63 நிமிஷத்துல இந்த ஒட்டுமொத்த பெட்ரோலும் கீழே ஊத்திரும். ஸோ இதுதான் நம்மளோட கணக்கு. இது கிளியரா இருக்கா? ஸோ இந்த மெத்தட் புரியுதா? இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதான் உங்களுக்கு இந்த மெத்தட் சொல்லி கொடுத்தேன். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஏன் டிவைட் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ அதுக்கு தான் சொல்லி கொடுத்தேன். சரி, ஓகே, புரியும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். தேங்க்யூ.
ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 7.2ல ஃபிஃப்த் சம் பார்த்துடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம், நல்லா கவனிங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், சரியா? ஸோ இதுவும் ரைட், இதுதான் ரெண்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன், ஓகேவா? ரெண்டுமே பாருங்க. ஸோ ரைட் ஆங்கிள் இந்த இடத்துல தான் இருக்கும், 90 டிகிரி. ஆமாவா? அதை தான் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த ரைட் ஆங்கிள்ல பார்த்தீங்கன்னா மொத்தமா 3 சைடு இருக்கு, ஆமாவா சாமி? ஸோ ஒன்று 6, ஒன்று 8, இன்னொன்று 10. இப்போ நல்லா கவனிங்க, இதுல இந்த 3த்துல எது பெருசு? 10 தான் பெருசு. அப்போ நான் கண்ணை மூடிட்டு அந்த 10 இங்க போட்டுறணும், ஓகேவா? எப்பயுமே இந்த சைடு தான் பெருசா இருக்கும். அதாவது ரைட் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதை தொட்டுக்கிட்டு இருக்கிற இந்த ரெண்டு சைடு இல்லாம இன்னொரு சைடு என்ன இருக்கோ அதுதான் என்னோட லாங்கர் சைடா இருக்கும். இங்க பாருங்க, இது ரைட் ஆங்கிளா? இந்த ரெண்டு கோடு எதை தொட்டுக்கிட்டு இருக்கு? இந்த சைடு, இந்த சைடு. அதாவது இந்த சைடு, இந்த சைடு, இதுதானே தொட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இது ரெண்டும் போடக்கூடாது, இது ரெண்டும் பெருசா இருக்காது, இதுதான் பெருசா இருக்கும், ரைட்டா? மிச்சம் 6, 8 அது நீங்க எங்க வேணா போடலாம். இங்க 6, இங்க 8 போடலாம், இங்க 8, இங்க 6 போடலாம், அது உங்க விருப்பம், சரியா கண்ணா? நான் இங்க 6, இங்க 8 போட்டுக்கிறேன், ரைட்? இப்போ இட்ஸ் ரிவால்வ்ட் about the sides containing right angle in two ways. அதாவது நல்லா கவனிக்கணும், ரைட் ஆங்கிள் தொட்டுக்கிட்டு இருக்கிறது ரெண்டு சைடு, இப்பதான் பார்த்தோம், ஆமாவா? ஒன்னு இது, இன்னொன்னு இது. இப்போ ஏதாவது ஒரு சைட கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு இது ரொட்டேட் ஆகுதான். இப்ப நல்லா கவனிங்க, எப்படின்னு சொல்றேன் பாரு. இப்போ இந்த இடம், இந்த இடத்த அப்படியே நிறுத்திடுறேன், இந்த இடத்த புடிச்சுக்கிட்டு இந்த இடத்த இப்ப சுத்த போறேன். சுத்துனா என்ன ஆகும்? இப்படி வருமா? அப்புறம் இப்படி வந்து அகைன் இங்க முடிஞ்சிருமா? ஆமாவா? சோ அப்போ இப்படி வருமா? இப்படி வருமா? சோ இப்ப இது பாக்கறதுக்கு எந்த மாதிரி இருக்கு? இது பாக்கறதுக்கு எந்த மாதிரி இருக்கு? இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 6 ஸ்டாக், இந்த 6 ஸ்டேபிளா வச்சுக்கிட்டு, அதாவது இந்த சைடை ஸ்டேபிளா வச்சுக்கிட்டு இதை சுத்தி இருக்கேன். ஏன்னா ரைட் ஆங்கிள தொட்டுட்டு இருக்கிற ஒரு சைடு இது, ஆமாவா? இப்ப இன்னொரு சைடு பாருங்க, இது ரைட் ஆங்கிள தொட்டுட்டு இருக்கிறது இன்னொரு சைடு. இப்ப இந்த சைடை ஸ்டேபிளா வச்சுக்கிட்டு இந்த சைடை இப்படி சுத்துறேன். இப்ப என்ன வரும்? இப்படி வருமா? இப்ப இதை இப்படி சுத்துறேன், இப்ப இது பாருங்க, இப்ப இது ஒரு கோன் ஷேப்ல ஆயிடுச்சா? இததான் சாமி பண்ண போறோம், ரைட்டா? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த கோணை பொறுத்த வரைக்கும் நான் எதை ஃபிக்ஸடா வச்சிருக்கேன்? இதுதான். ஸோ அப்ப இதுதான் என்னோட ஹைட்டு. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 6. சர்க்கிள் எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. அதுல பாதி என்னது? என்னோட ரேடியஸ். அதே போல இங்க, ஸோ இங்க எதை ஸ்டாக்னண்டா வச்சு, ஐ மீன் ஸ்டேபிளா வச்சிருக்கேன்? 8. ஸோ என்னோட ஹைட்டு 8. சர்க்கிள் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப இதோட பாதி ரேடியஸ் எவ்வளோ? 6. கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? இதுதான் ரிவால்வ்ட் அபவுட் சைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா இருக்கா சாமி? இப்போ என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் த டிஃபரன்சஸ் இன் வால்யூம்ஸ். டிஃபரன்சஸ்னா எவ்வளவு சப்ட்ராக்ட் பண்ணணும். டிஃபரன்ஸ் அப்படின்னாலே சப்ட்ராக்ட். ஃபர்ஸ்ட் அதுக்கு வேல்யூ தெரியணுமே. வால்யூம் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இதோட வால்யூம், ஸோ இதோட வால்யூம் ரெண்டும் கண்டுபிடிக்க போறோம். வெரி சிம்பிள். ஸோ வால்யூம் ஆஃப், இது என்ன ஷேப்ல இருக்கு? கோன். வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பண்ணிடலாமா? ஸோ 1/3 இன்ட்டு பை அப்படியே வச்சுக்கோங்க. இங்க ஆர் என்னது? 8 இன்ட்டு 8 இன்ட்டு ஹைட் என்னது? 6. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ 8 8s are 64. 64 இன்ட்டு 2 128 பை. ஓகேவா? ஸோ யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர். வால்யூம் அப்படின்றதுனால கியூப். இப்போ அகைன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கோன் ஷேப்ல இருக்கா? ஒரு கோன் ஷேப்ல இருக்கா? ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் கோன் தான் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா? ஸோ அப்போ 1/3 இன்ட்டு பை
இன்ட்டு இந்த சம்மில் ஆர் என்னது 6 பாருங்க, ஆர் மாறுது பாருங்க. ஹைட் என்னது 8. ஸோ இது 1 டைம், இது 2 டைம். ஸோ அப்போ 6 2s are 12, 12 8s are 96. 8 2s are 16, மிச்சம் 1 96. ஸோ அப்போ 96 பை. ஸோ அப்போ இது V1ன்னு வச்சுக்கோங்க, இது V2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்சஸ் தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிருவோமா? ஸோ டிஃப்ரென்ஸ் V1 மைனஸ் V2. ஸோ V1 அப்படின்றது 128 பை மைனஸ் 96 பை. சம் இதுக்கு யூனிட் எழுதிருங்க, சென்டிமீட்டர் கியூப். ஸோ அப்போ 128ல் 96 போச்சு அப்படின்ட்டுனா 32, ஆமாவா? ஸோ அப்போ 32 பை, ஓகே, சென்டிமீட்டர் கியூப். இதுதான் சாமி அதோட ஆன்சர், 32 பை சென்டிமீட்டர் கியூப். புரியுதா? கிளியரா இருக்கா? ஸோ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 6th சம் பார்க்கலாம். The volume of two cones of same base radius are 3600 centimeter cube and 5040 centimeter cube. Find the ratios of height. First solution போட்டு to find, ஏன்னா அதை எழுதிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம எதை நோக்கி போறோம்னு உங்களுக்கு தெரியும். என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க? ரேஷியோ. ரேஷியோனா என்னது? ஈஸ்2 அல்லது டிவிஷன், ஆமாவா? ஹைட்ஸ், ஹைட்ஸ்னா 2 இருக்கு, 2 கோன் இருக்கு. அப்போ 2 கோனுக்கு 2 ஹைட் வரும்ல. இப்போ ஃபர்ஸ்ட் கோனுக்கு H1, செகண்ட் கோனுக்கு H2. இதை தான் சாமி நான் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அடுத்தது நம்ம கிட்ட என்னென்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் ஆஃப் 2 கோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோனோட வால்யூம் 3600, செகண்ட் கோனோட வால்யூம் எழுதிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கிவன் நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் ஆஃப் 2 கோன். ஃபர்ஸ்ட் கோனோட வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க? 3600 சென்டிமீட்டர் கியூப். செகண்ட் வால்யூம் என்ன செகண்ட் கோனோட வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க? 5040 சென்டிமீட்டர் கியூப். முடிஞ்சு போச்சா கணா? V1 is equal to 3600, ஆமாவா? ஸோ V1 வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா என்னது? 1/3 பை R ஸ்கொயர் இன்ட்டு H1 is equal to 3600. அடுத்தது V2 is equal to 5040. அப்போ 1/3 into pi into R square into H2 is equal to 5040. ஆமாவா கண்ணா? ரைட். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? நல்லா கவனிங்க. இப்படி வந்து சம்மு நிக்குது. இதுக்கப்புறம் என்ன சார் ப்ரொசீட் பண்றது? எப்படி ப்ரொசீட் பண்றதுனா, நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ரேஷியோ தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கொடுத்துருக்கிற எனக்கு கிடைச்ச இது இருக்கு இல்லையா, ஸோ இதையவே ரேஷியோவா மாத்துறேன். எப்படி? இப்போ நல்லா கவனிங்க. 1/3 பை R ஸ்கொயர் H1 இதையும் 1/3 பை R ஸ்கொயர் H2 இதையும், அதாவது ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இதை ரெண்டுத்தையும் ரேஷியோல போடுறேன். ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? 3600 is to 5040. இப்படி போடலாமா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்? இதை ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ரைட்டா கண்ணா? ஸோ ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிவிஷன் அப்படின்னு அர்த்தம், ஆமாவா? ரேஷியோனாலே டிவிஷன் அர்த்தம். ஸோ 1/3 பை R ஸ்கொயர் H1 டிவைடட் பை 1/3 பை R ஸ்கொயர் H2 ஈக்குவல் டு 3600 டிவைடட் பை 5040 போட்டுக்கலாமா? ஸோ 1/3 கேன்சல், பை கேன்சல், R ஸ்கொயர் கேன்சல். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கும்? H1 பை H2 இருக்கும். 3600 டிவைடட் பை
5040 கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ லாஸ்ட் 0 கேன்சல். 2 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 1 8 0. அகைன் இதை 2 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 5 2. ஸோ இதை 2 டேபிள்னா 90. அகைன் இதை 2 டேபிள்னா 1 2 6. அகைன் இதுனா 45. ஸோ இதுனா 63. அகைன் இதை அடிச்சு கொடுத்தோம்னா 9 டேபிளில் 5 டைம்ஸ், இது 7 டைம்ஸ். ஸோ இப்போ என்னோட ஆன்சர் என்ன சாமி கிடைச்சிருக்கு? ஸோ H1 divided by H2 is equal to 5/7. டிவிஷன்னாலும் ஈஸ்டூனாலும் ஒன்று தானே. ஸோ H1 is to H2 is equal to 5:7. ஸோ H1 H2 தான் ஹைட் ஆஃப் டூ கோன்ஸ், அதோட ரேஷியோ 5:7. ஸோ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தி ஹைட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரியாக்கண்ணா, கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 7.1ல 7 சம் பார்க்க போகிறோம். ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். த ரேஷியோ ஆஃப் ரேடியா ஆஃப் டூ ஸ்பியர். அப்படின்னா 2 ஸ்பியர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட ரேஷியோ R1, செகண்ட் ஸ்பியரோட ரேஷியோ R2. ஸோ அது என்னது? 4:7. ஃபைண்ட் த ரேஷியோ டு ஃபைண்ட் நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம்ஸ். 2 ஸ்பியர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட வால்யூம் V1, செகண்ட் ஸ்பியரோட வால்யூம் V2. ஸோ வால்யூமோட ஃபார்முலா என்னது எனக்கு? 4/3 pi r3 ஈஸி. R1 4/3 pi r3 R2. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதோட ரேடியஸ் R1 எடுத்திருக்கேன், செகண்ட் இதோட ரேடியஸ் R2 எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதை கண்டுபிடிச்சிங்கன்னா வேல்யூ முடிஞ்சு. ஸோ ரேஷியோ அப்படின்னாலே உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? டிவிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ அந்த டிவிஷனில் போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே ஈஸியாக இருக்கும். டிவைடட் பை 4/3 pi r2 ஸோ இது என்னது? V1/V2. ஆமாவா? ரைட். இப்போ இந்த 4/3 கேன்சல், பை கேன்சல். ஸோ மிச்சம் நம்மக்கிட்ட என்ன இருக்கு? R1³ R2³ is equal to V1/V2. ஸோ R1ஓட வேல்யூ என்னது? R1 is equal to 4 whole cube. R2 என்னது? 7 whole cube is equal to V1/V2. So 4 cube ஓட வேல்யூ 4 4s are 16. 16 into 4 64. அப்போ 64/7 7s are 49. 49 into 7 3 மிச்சம் 6 28 34. So 343 is equal to V1/V2. ஸோ இது எப்படி நம்ம எழுதிக்கலாம்? V1 டிவிஷன்னாலும் ஈஸ்டூனாலும் ஒன்று தான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ரேஷியோனாலும். ஸோ V1/V2 இது 64:343. முடிஞ்சதாக்கண்ணா? இவ்வளோதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 7.2ல 8th சம். சரியா? ஸோ நல்லா கவனிங்க. சொல்யூஷன். The solid sphere and solid hemisphere have total surface area equal அப்படின்னு சொல்றாங்க. have equal total surface area அப்படின்னா, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியரும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியரும் சேமா. அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா தெரியணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் த ஸ்பியரோட ஃபார்முலா என்னது? 4πr². ஓகேவா? ஸோ ஸ்பியரோட ரேடியஸை R1ன்னு வச்சுக்கலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா என்ன?
3 பை ஆர் ஸ்கொயர். ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் R2ன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? இது ரெண்டும் அவங்க ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நல்லா கவனிங்க. ஈக்குவல் அப்படின்னா இங்க இருக்கிற பை கேன்சல் ஆயிடுமா? இப்போ நல்லா கவனிங்க, மிச்சம் என்ன இருக்கு? நல்லா கவனிப்பா. 4R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3R2 ஸ்கொயரா? இங்க R1 இருக்கா? ஈக்குவல் டுக்கு இந்த சைடு R1 ஸ்கொயர் இருக்கா? ஸோ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற இந்த R2 ஸ்கொயர் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல வருமா? ஸோ R2 ஸ்கொயர். ஸோ இங்க 3 அப்படியே இருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 4 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷன்ல வருமா? ஸோ இப்போ இது பாருங்க, ரெண்டு சைடும் ஸ்கொயர் இருக்கு. இங்க பாருங்க, R1 ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் R2 ஸ்கொயர் இருக்கு. எனக்கு இப்போ இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா? மேக்ஸ்ல நீங்க என்ன வேணா பண்ணலாம், பட் கம்ப்ளீட்டா பண்ணணும். ரைட்டா? ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட். அப்போ R1 ஸ்கொயர் டிவைடட் பை R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு √3 by √4. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல், இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல். ஸோ இப்போ √4 ஓட வேல்யூ என்னது? √2. ஆமாவா? எப்படி 4 எப்படி எழுதுவீங்க? 2 into 2. ஸோ இப்போ 2 into 2 எப்படி எழுதுவீங்க? 2 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் எனக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஸோ அப்போ R1 by R2 இஸ் ஈக்குவல் டு √3 by 2 அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்போ R1 ஓட வேல்யூ √3, R2 ஓட வேல்யூ 2. ஒத்துக்கிறீங்களா? R1 ஓட வேல்யூ √3, R2 ஓட வேல்யூ 2. அடுத்தது இப்போ நம்மள என்ன கேக்குறாங்க? ப்ரூவ் தட் the ratio of their volume. தேர்னா யாரு? ஸ்பியர், ஹெமிஸ்பியர். அப்போ பாருங்க, ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம். அப்போ ரெண்டு வால்யூம் இருக்கு. ஒன்னு வால்யூம் ஆஃப் ஸ்பியர், இன்னொன்னு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். இதோட ரேஷியோ, சாரி ஈக்குவல் டுன்னு போட்டேன். ரேஷியோனா ஈஸ்டு. ஆமாவா? ஸோ ஃபார்முலா எழுதிடலாமா? வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா 4/3 by R cube ஈஸ்டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் 2/3 by R cube. ரைட்டா? ஸோ டிவிஷன் ஈஸ்டு அப்படின்னா டிவிஷன். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 4/3 by ஸ்பியரோட ரேடியஸை R1 அப்படின்னு எடுத்திருந்தேன், ஹெமிஸ்பியரோட ரேடியஸை R2ன்னு எடுத்திருந்தேன். ஸோ அதை மென்ஷன் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். பை R2 கியூப். ஸோ இப்போ எப்படி எழுதிக்கலாம்? இந்த 3 கேன்சல், பை கேன்சல். ஸோ 2 1 டைம்ஸ், 4 2 டைம்ஸ். கேன்சல் பண்றதுக்கு தெரியணும் சாமி. 10th வந்துட்டீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரைட். இப்போ 2 R1 ஓட வேல்யூ √3 the whole cube by R2 ஓட வேல்யூ 2 the whole cube. ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 2 into √3 into √3 into √3ன்னு எழுதிக்கலாமா? அடுத்தது 2 into 2 into 2ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இதுவும் கேன்சல். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? √3 into √3 3. இங்கே ஒரு √3 இருக்கு. டிவிஷன்ல 2 2s are 4. ராஜா, இதை நீங்க எப்படி எழுதிக்கலாம்? டிவிஷன்ல இருக்கிறது ரேஷியோவா மாத்திக்கோங்க. ஸோ அப்போ ratios of their volume should be equal to 3√3:4. கிடைச்சிருச்சா? நம்ம இதானே படிச்சோம். ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம் இஸ் 3√3:4. ஸோ நமக்கும் அவங்க வால்யூமை ரேஷியோ எடுக்கும்போது இதுதான் ஆன்சரா கிடைச்சிருக்கு. ஓகே, கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 7.2ல 9th சம் பார்க்கலாம். தி அவுட்டர் அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பெரிக்கல் காப்பர் ஷெல். இங்க பாருங்க, இதுதான் என்னோட அவுட்டர், இதுதான் என்னோட இன்னர். சரியா?
அதை தான் இங்க எழுதியிருக்கேன். இதுதான் இன்னர், இது நம்மளோட அவுட்டர். சரியா, செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் ஹோல்சம் டயக்ராம். இதுதான் உங்களோட காப்பர் ஷெல்லு, ஸ்பெரிக்கல் காப்பர் ஷெல்லு. சரியா, ரைட். தி அவுட்டர் அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா இங்க பாருங்க. இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா இங்க இருந்து இது வரைக்கும் ஸ்மால் ஆர். அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியானா இங்க இருந்து இது வரைக்கும் கேபிட்டல் ஆர். அப்போ இதோட ரேடியஸ் எனக்கு 6, இதோட ரேடியஸ் எனக்கு கேபிட்டல் ஆர். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ரைட்டா. அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா, அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 4πr². அவ்வளோதான். ஓகேவா? அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 576 π is equal to 4πr². இந்த பை கேன்சல், பார்த்தோன்னே அடிச்சிடலாம். 576 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 4 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷன். ஸோ அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1, 5 4 டேபிளில் வராது. ஸோ 4 தான் வரும். மிச்சம் 1 4, அகைன் மிச்சம் 1 4. ஸோ அப்போ r² is equal to 144. ஸோ இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்றதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இந்த r²யும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், 144யும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ இதுவும் கேன்சல். அப்போ r is equal to 14 எப்படி எழுதுவீங்க? 12 into 12. அப்போ r is equal to 12 ஸ்கொயர்னு எழுதுவீங்க. ஸோ r is equal to 12. ஓகேவா? ஸோ அப்போ சாரிக்கண்ணா, இது கேபிட்டல் ஆர். ஸ்மால் ஆர் இருக்கிற இடத்துல கேபிட்டல் ஆர் போட்டுங்க. சரியா சார்? இது ஸ்மால் ஆர்னே போடலாமா சார்? தப்பு இல்லை, கரெக்டா சார்? கரெக்டு தான். பட் ஆனால் நாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து இப்போ இங்கே நீங்கள் என்ன ஆர் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதே ஆர் தான் இங்கே போடணும். சரியா? நீங்கள் இப்போ கேபிட்டல் ஆர்னும் மென்ஷன் பண்ணலாம், ஸ்மால் ஆர்னும் மென்ஷன் பண்ணலாம். ஒன்றும் தட் இஸ் நாட் அ பிக் டீல். பட் ஆனால் நீங்கள் இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறீங்களோ உங்கள் ஃபார்முலாலே அதே பிடிக்கும். இப்போ அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நீங்கள் ஆறுன்னு தானே மார்க் பண்ணீங்க அதோட ரேடியஸை. அப்போ இங்கேயும் கேபிட்டல் ஆர்னே தானே மென்ஷன் பண்ணீங்க. அப்போ இங்கேயும் கேபிட்டல் ஆர்னே மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரியா? நான் தப்பாக பண்ணிட்டேன். ரைட்டு. இப்போ இதை வச்சு கேபிட்டல் ஆர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இப்போ இங்க இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா, அதோட ஃபார்முலா என்ன? பை என்ன ஆர் வச்சிங்க? ஸ்மால் ஆர் வச்சிங்க. அப்போ ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ இன்னர் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 324 பை. அப்போ 324 பை is equal to 4πr². இந்த பை கேன்சல். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 4 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா டிவிஷன்ல வரும். r². அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்ட்டுனா 8 டைம்ஸ் 81. ஸோ அப்போ 81 எப்படி எழுதலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் ரூட்டை கேன்சல் பண்ணணும். ஸோ ரூட்டை கேன்சல் பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 81 r². ஸோ இது கேன்சல். 81 எப்படி எழுதலாம்? 9² எழுதலாம். 9 9s are 81. ஸோ இந்த இதுவும் கேன்சல். ஸோ r is equal to 9. ஸோ ஸ்மால் r is equal to 9, கேபிட்டல் R is equal to 12. ஸோ இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வால்யூம். ஸோ இது எப்படி இருக்குங்க நான் பார்க்கறக்கு? இது எப்படி இருக்கு? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சாமி, ஹாலோ. நடுவுல கேப் இருக்குல்ல, இந்த இடத்துல பாருங்க எதுவுமே இல்லை, ஹாலோ, காலியா இருக்கு. ஹாலோ ரவுண்டா இருக்கா, ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாலோ ஸ்பியர். சரியாக்கண்ணா? நம்மள வால்யூம் தானே கேட்குறாங்க, வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் தானே கேட்குறாங்க. அப்போ வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் என்ன ஷேப்ல இருக்கு? வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் ஹாலோ ஸ்பியர் ஷேப்ல இருக்கு. அதை மென்ஷன் பண்ணுங்க. அப்போ வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியரோட ஃபார்முலா என்ன?
4/3 pi r capital R cube minus small r cube. ரைட்டா சாமி? சென்டிமீட்டர் கியூப். வால்யூம்னால cubic units. ஸோ அப்போ 4/3 into 22/7. கேபிட்டல் R ஓட வேல்யூ என்னது? 12 cube minus small r ஓட வேல்யூ என்னது? 9. ஸோ அப்போ 9 cube. ரைட்டா? ஸோ 4/3 into 22/7. 12s are 144 into 12. 882 441. So 8271. So 1728 minus 9 9s are 81. 81 into 9 729. Right, Asami? So 729. ஸோ அப்போ இங்கே நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? இது 1 time. ஸோ 9, இது 6, 8, 9. ஸோ அப்போ இங்கே 9. ரைட்டா? ஸோ அப்போ 4/3 into 22/7 into 999. ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 333. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர். ஸோ 88 into 333 divided by 7. 333 into 88. 8 3s are 24, மிச்சம் 2, 6 2 26. ஸோ அதே தான் 4662. ஸோ 403,192. அப்போ 29304/7. ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணிடலாமா? ஸோ 29304/7. ஸோ 7 4s are 28. மிச்சம் 1, இங்கே 3. அப்போ 1 7 6 0. 7 8s are 54. சாரி 56. ஸோ அகைன் இங்கே 4. ஸோ இந்த 4-ஐ இங்கே இருக்குனீங்க அப்படின்ட்டுனா 7 6 are 42. ஸோ 2 பாயிண்ட் வச்சிங்கன்னா 0. ஸோ 2 14. ஸோ 6 0. ஸோ அகைன் 6 வரும். சாரி 7 8s are 56. ஸோ 4 0. ஸோ போதும். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்னக்குன்னா 4186.28 சென்டிமீட்டர் கியூப். ரைட்டா? கொஸ்டின்ல சென்டிமீட்டர் தானே கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும். அப்போ வால்யூம் அப்படின்றதுனால கியூப். ரைட்டாக்கண்ணா? இந்த சென்டிமீட்டர் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். வால்யூம் வந்ததுனால கியூப். சரியாக்கண்ணா? பை. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 7.2ல லாஸ்ட் சம் 10th சம் பார்த்துடலாம். சரியா? A container open at the top is in a form of frustum. Frustum sum கண்ணா. சரியா? அதாவது இதுதான் ராஜா frustum. சரியா? ஒரு ஸ்மால் ஆர் இருக்கும், ஸ்மால் ரேடியஸ் இருக்கும், ஒரு பிக் ஆர் இருக்கும். ஆமாவா? இது பெருசு, இது சின்னது. ஸோ இப்போ கொஸ்டின் போயிடுவோம். இது ஹைட், இது என்னோட ஹைட். சரி, கொஸ்டின் போயிடும். ஹைட் என்னது? 16 சென்டிமீட்டர். ரேடியஸ் ஆஃப் இட்ஸ் லோவர் வந்து 8,
அப்பர் வந்து 20. அப்ப லோவர் சின்னது, அப்பர் பெருசு. ஸோ அப்போ கேபிட்டல் ஆர். அப்பர் வந்து சரி எப்படி சார் சொன்னீங்க? கீழ வந்து லோவர் வந்து சின்னது, மேல வந்து பெருசுன்ட்டுனா பாருங்களேன். 8, 20 இதுல எது பெருசு? 20 தானே பெருசு. அப்ப 20 அப்பர்ல தானே இருக்கு. ஸோ அதனால அப்பர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ கீழே லோவர் வந்து சின்னதா இருக்கு. ஸோ 8. ஸோ அப்ப சின்னதா இருக்கிறது ஸ்மால் ஆர், பெருசா இருக்கிறது கேபிட்டல் ஆர். சரியா? இப்படிதான் இதை வச்சுதான் சொன்னேன். ஓகேவா? ஸோ நீங்களே இதே மாதிரி தப்பா போட்டிருந்தீங்க அப்படின்னா கூட டயக்ராம் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டுருங்க. ஓகேவா? கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் ஜாமி போடணும். அதில் மாத்திரக்கூடாது. ரைட். ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் த மில்க் விச் கேன் கம்ப்ளீட்லி ஃபில் த கண்டெய்னர். அப்ப கண்டெய்னர் ஃபுல்லா பால் நம்ப போறாங்க. பால் ஃபுல்லா பால். ரைட்டா? இந்த வாளி நிறைய பால். ஸோ அப்போ இந்த கண்டெய்னர்ல எவ்வளோ பால் பிடிக்கும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம். ஃப்ரஸ்டம் ஷேப்ல தானே இருக்கு. ஸோ வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டமோட ஃபார்முலா என்ன? 1/3 பை இன்டு ஹெச் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் இன்டு ஸ்மால் ஆர். ஸோ அப்போ 1/3 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? 16 இன்ட்டு ஆர் கேபிட்டல் ஆர் என்ன கொடுத்துருந்தாங்க? கேபிட்டல் ஆர் 20 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? 8 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 20 இன்ட்டு 8. ரைட்டா? ஸோ அப்போ 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 16. ஸோ 20 இன்ட்டு 20 400 பிளஸ் 8 8s are 64. சாரி 16 போட்டேன். 64 பிளஸ் 8 2s are 16. முடிஞ்சு போச்சா சாமி? ஸோ இப்போ இதில் ஆட் பண்ணுங்க. 400 64 160. ஸோ 4 2 6. அப்போ 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 16 இன்ட்டு 624. ஸோ 3 டேபிள் அடிச்சு கொடுக்கலாமா? ஸோ 208. ஸோ அப்போ மிச்சம் என்னென்ன இருக்கு? 22/7 இன்ட்டு 16 இன்ட்டு 208. ஸோ அப்போ இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 22 இன்டூ 16 இன்டூ 208 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 73216 டிவைடட் பை 7. ஆனால் இதெல்லாம் போட்டு பாருங்க. சரியா? போட்டு பார்த்தீங்கன்னா தான் நான் மல்டிப்ளிகேஷனுங்கிறனால நான் போடலை. சரியா? டிவிஷன் போட்டு காட்டுறேன். ஸோ அப்போ 73216 டிவைடட் பை 7. ஸோ 1. ஸோ அப்போ இங்க 3. ஸோ சின்ன நம்பரா இருக்கு, 2 நம்பரா இறக்கிக்கலாம். 32 2 நம்பரா இறக்குறீங்கன்னா ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 32 டெஃபினட்டா 7 டேபிள்ல வராது. ஸோ 4 டைம்ஸ் 28. ஸோ 4. ஸோ 4 1 இறக்குறோம். ஸோ 5 டைம்ஸ் 35. ஸோ 6 6. ஸோ அப்போ 9 டைம்ஸ் 63. ஸோ 3 பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துனீங்கன்னா 4 டைம்ஸ் 28. அகைன் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் ஆல்ரெடி வச்சாச்சு. ஸோ 2 டைம்ஸ் 14 மிச்சம் 2. அகைன் பாயிண்ட் வச்சானங்காட்டி 20 அகைன் 2. ஸோ இது இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸ்டாப் பண்ணிடுங்க. 2 2வா போயிட்டே தான் இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? சாமி நல்லா கவனிங்க. இனிமே தான் சம்மே. 459.422 வால்யூம் அப்படின்றதுனால கியூபு. நம்ம கொஸ்டின்ல என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் கியூபு. ஸோ வெயிட் பண்ணுங்க. இந்த தொட்டியில இந்த ஃப்ரஸ்டத்துல எவ்வளவு மில்க் பிடிக்கும் அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும். மில்க்குங்கிறது என்ன யூனிட்ல வரும்? லிட்டர்ல வரும். நீங்க லிட்டர் தானே, பால் எத்தனை லிட்டர் வாங்குவீங்க அப்படி லிட்டர்ல தானே கால்குலேட் பண்ணுவீங்க. இங்க சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கே, எத்தனை லிட்டர் பிடிக்குது அப்படின்னு வேணும் இல்லையா? நல்லா கவனிங்க. இப்போ வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் இது நமக்கு என்ன யூனிட்ல கிடைச்சிருக்கு? $10,459.422
சென்டிமீட்டர் கியூப்ல கிடைச்சிருக்கு. இப்ப இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா லிட்டர்ஸ்ல கன்வெர்ட் பண்ண போறேன். லிட்டர்ல கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். சென்டிமீட்டர் கியூபை லிட்டர்ல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா டிவைடட் பை 1000. டிவைடட் பை 1000. சார் டிவைடட் பை 1000 அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் இந்த பக்கம் போகும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பாயிண்ட் இந்த பக்கம் போகும். டிவிஷன் பண்ணீங்கன்னா பாயிண்ட் இந்த பக்கம் போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாகண்ணா? ஸோ அப்போ எத்தனை ஜீரோ இருக்கு? 3 ஜீரோ இருக்கு. அப்போ பாயிண்ட் எத்தனை நம்பர் தள்ளி போகும்? 3. 1 2 3. அப்போ 10.459 லிட்டர். ஓகேவா? கிட்டத்தட்ட 10.5 லிட்டர் அந்த டேங்க்ல பிடிக்கலாம். அப்போ 1 லிட்டர் பாருங்க, ரேட்டு 40 ரூபா பர் லிட்டர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 1 லிட்டர் 40 ரூபா அப்படின்னா 10.459 லிட்டர் ஹவு மச்? இதுதான் என்னோட கொஸ்டின். ஆமாவா? எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க, இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 1 இன்டூ எக்ஸு 40 இன்ட்டு 10.459 என்ன ஆன்சரோ அதான் என்னோட ஆன்சர். ஸோ மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஸோ 10.459 இன்டூ 40. ஸோ 4 மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 9s are 37, மிச்சம் 3, 20 23 மிச்சம் 2, 16 18 மிச்சம் 1 4. ஸோ 3 டிஜிட், இங்க ஒரு 0. ஸோ 3 டிஜிட் தள்ளி புள்ளி 1 2 3. ஸோ லாஸ்ட்ல வர்றது 0 கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ என்னோட எக்ஸோட வேல்யூ என்னது? 418.37 rupees. அப்போ அவங்க பாலுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 418 ரூபா கொடுக்கணும். இது கிளியரா இருக்கா சாமி? ஸோ மற்ற எந்த சம்மிலையுமே நீங்க என்ன பண்ணுவீங்க? வால்யூம் கண்டுபிடிச்சு விட்டுருவீங்க. பட் ஆனா பெட்ரோலு கூட நம்ம அதை லிட்டரா கன்வெர்ட் பண்ணல. இதே எக்ஸசைஸ்ல நம்ம பெட்ரோல் சம் பார்த்தோம். அதுக்கும் கூட நம்ம லிட்டரா கன்வெர்ட் பண்ணல. பட் மில்க்குக்கு அவங்க எனக்கு வேல்யூவா கொடுத்துருக்கிறது லிட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம லிட்டருக்கு அதை கன்வெர்ட் பண்ணணும். நம்ம பெட்ரோல் சம் பார்த்தோம். அதுல அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா யூனிட்ஸ்ல கொடுத்துருந்தாங்க. சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு யூனிட்ல கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனா இங்க எனக்கு லிட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் டு கன்வெர்ட் இட் இன்டு லிட்டர். தென் ஒன்லி ஐ ஹாவ் டு கம்பேர் இட். ஓகேவா? ஒன்லி தென் கம்பேரிசன் பிகம்ஸ் ஈஸியர். நாட் ஈஸியர், ஒன்லி தென் இட் இஸ் பாசிபிள். லிட்டர்ஸ் எல்லாம் ஒரு சைடு, ருப்பீஸ் எல்லாம் ஒரு சைடு போட்டுட்டு இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரியா கண்ணா? கிளியரா இருக்கா? ஸோ எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சுரா? ஸோ படிங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்ப்போம். தேங்க்யூ.